வாங்க வா. இது என்ன இது ஆட்டோமேட்டிக் ஆன் ஆயிருக்குது கண்ணடிச்ச மாதிரி. என்னங்கோ உக்காரு. அது அப்படியே தான் ஆட்டோமேட்டிக் ஆன் ஆயிடும். அப்படியே கை கூட தொடது. பாரு கொஞ்சம் வெளிச்சத்துல வைக்கணும் இல்லையாங்கோ. அந்த அங்க ஸ்க்ரீன் எடுத்து விடுன்னு சொன்னேன். பின்னாடியே விடல. என்ன கேட்கலையே. ஐயோ என்ன கேட்கலையே. நீங்க நூக்கை சாப்பிட்டது அல்ல ಒಂದ ஏதாவது சுண்டத்து கொடுக்க நான் கேட்குறேன். பாருங்க கைஸ் ಒಂದೊಡನೆ ಇದರ ಕೇಳ್ಪಂಗ ಅಂಟು ನುಂಗುಕಾಯಿ எதுவும் இல்லை சாப்பிட்றதுக்கு கேட்பீங்க. அதுதான் கேட்டேன். நான் மத்தியானம் நிறைய சாப்பிட்டுட்டேன். ஐயோ ஃபேமிலி உப்புமாவா ஃபேமிலிக்கு உப்பு கொடுக்கணும் இல்லையா? ஐயோ கை கழுவின்னு வந்தீங்களா சாப்பிடு விடுமக்கோ. அத்தையா திறந்து வைக்கிற அப்பதான் இப்ப முடிச்சு சாப்பிடுறாங்களா? அதனால தான் இவ்வளோ உப்புமாவா? இல்ல நாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டோம். ரெண்டு பேரும் சாப்பிட்டு வச்சு கொஞ்சம் அந்த கதையை சொல்லு. உப்புமா நான் கூட என்ன செஞ்சு வச்சுக்கிறேன்னு பார்த்தா உப்புமா செஞ்சு வச்சுக்கிறாங்க. கதை சொல்லு கதைய. அது ஒரு பிரெக்னன்சில சமையல் செய்ய வராது சரியா? சரி ஆனா உப்புமா சித்திரன்னா அந்த மாதிரி சொல்லு. எங்க ஃபேமிலியில வந்து ஈஸியா. எங்க ஃபேமிலி மட்டும் கிடையாது, எல்லார வீட்ல ஈஸியா உப்புமா செஞ்சிடலாம். நிறைய பேர் வீட்டில் இது 3 வேளை சாப்பாடு உப்புமா தான் ஓடி நிற்கும். இப்போ இருக்கிற பொம்பளைங்க வந்து ரொம்ப சொகுசாயிட்டாங்க. ஈஸியாக ஆகிடணும். ஃபோனில் புக் பண்ணிவிட்டு இருக்கிறோம்னு சொன்னோம். அந்த காலத்தில் எங்கள் அம்மாங்க எங்கள் ஆயாங்கெல்லாம் வந்து அடுப்பில் செய்வாங்க. அடுப்பில் செய்யும்போது கூட அதே கரெக்டான டைமிங் செய்வாங்க. சலிக்காமல் செய்வாங்க. 3 வேளையும் செய்வாங்க. இப்போ உங்களுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்து செஞ்சுட்டா. காலையில் நான் செஞ்சுட்டேன், ராத்திரிக்கு நீ செஞ்சுட்டு பங்கு போடுறாங்க. இதுக்கு தான் சொல்கிறேன். இதுக்கு சொன்னேன் எங்கள் காசு இல்லை. வண்டி எங்கேயோ வேஸ்ட்டு ரோலில் வச்சுட்டுக்கிறாங்க. வேண்டி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீட்டில் வந்து என்ன செய்கிறீங்க ஏதா செய்கிறீங்கன்னு மறக்காமல் வீடியோ வந்துனே இருக்கும். ஓகேங்களா? பாய். This is for your promise.